என்னங்க காரணம்? இரவு உணவு பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் சாப்பிட்றோம், அதில் சாப்பிட்றோம், நடுராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்றோம். கண்டிப்பாக பிரச்சனை வருது. நீங்கள் சிந்திக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அவன் இப்படின்னு சாப்பிட்டுருக்கானே, அவனுக்குள்ள ஒன்று எனக்கு கொண்டு வர நினைக்காதே. ஒருத்தரை கம்பேர் பண்ணாது. ஒரு 100 பேர் 2 பேர் அப்படின்னா இருக்கலாம், ஆனால் 98 பேர் பிரச்சனை வருது. அதனால ஏன் இரவு உணவை வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், அதுவும் அதிகமாக சாப்பிட வேண்டாம்னு சொல்ல காரணம் என்னன்னா, இரவில் வந்து நம்ம ஓய்வு எடுக்கணும், தூங்கிட்டு இருக்கணும். நம்ம உடம்புகளில் வேலைகளே இல்லை. காலையில் எந்திரிச்சா வேலை செய்யலாம், அப்போ காலை உணவு சாப்பிடலாம், மதிய உணவு சாப்பிடலாம். சரிங்களா? எரிக்கணும். உடம்பை வந்து உண்ணுகின்ற உணவை நன்கு ஜீரணமாகி 7 சத்துக்களாக பிரிஞ்சு போகுது. சரிங்களா? கழிவுகள் வெளியேறுது. அதனால பகல் உணவு சாப்பிடலாம், இரவு உணவை குறைச்சிக்கோங்க. குறிப்பாக 12 மணி 10 மணி சாப்பிட தவிர்த்துக்கோங்க. இது நான் வியாபாரத்தை கடை வச்சுக்கிறதுனால இது எத்தனை வருஷமாக வேதாந்த வருஷம் நடைமுறைப்படுத்துவோம். ஏன்னா கிராமத்துல எல்லாம் நான் விட்டுறேன். நாங்களாம் கிராமத்துக்கு வந்தவங்க. திருப்பூர் கிராமத்துக்கு பெரிய டாப்பில் வந்து அது விஷயம். சரிங்களா? அப்போ அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்து 7 மணிக்கு அதிகபட்சம் 8 மணி சாப்பிட்டு படுத்துருவாங்க. அந்த நாங்களாம் கிராமத்துலேருந்து வந்தோம், கிணத்துக்கு பக்கம் கிராமத்துலேருந்து வந்தோம். அதனால் அந்த இதில் வந்து இப்போ என்னன்னா, இங்கே தொழில் ரீதியாக விஜயவந்தத்துக்கு இருந்ததுனால இது எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி பல வருஷம் முன்னாடியே மாற்றி இரவு உணவு வந்து 7 மணிக்கு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு சுண்டலாக இருந்தாலும் ஏதோ சாப்பிட்டு தண்ணி குடிச்சா சரி அப்படின்ட்டு. பொதுவாகவே ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மதிய நீதி உணவு வச்சு தெய்வார சுண்டல் சாப்பிட்டு டீ குடிச்சு படுத்துன்னு இது நடைமுறை கொடுக்குது. டீ கப்பி குடிக்க கிடையாது, சுண்டல் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு. அதனால அன்பர்களே, ஒரு சிந்தனைக்கு தான் சொல்கிறோம், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க நினச்சிக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இரவு உணவு முடிந்தவரை ஒரு 7-8 மணிக்குள்ளாக நீங்கள் சாப்பிடுங்க. அது கடுமையான உணவு சாப்பிடாம கனிகள் சாப்பிட முயற்சி தான் மிகச்சிறப்பு. செய்து பாருங்கள், வெற்றி அடைய முடியும். நான் வெற்றி அடைந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அனுபவத்தில் சொல்கிறேன், அற்புதமான அனுபவம். சரிங்களா? இது ஏன்னா பல வருஷமாக இது முயற்சி பண்ணி போராடி இதை வச்சு உங்களால் முடியும் நினைச்சது. சரி, அடுத்தது காலை உணவு வந்து ஒரு இயற்கை உணவாக சமைக்காமலாம் பாருங்கள். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது இயற்கை உணவு. இயற்கை உணவுன்னு சொன்னால் சமைக்காத உணவு தான் இயற்கை உணவு. சரிங்களா? அதைய சமைச்சே நம்ம பழகி. இப்போ நான் சொன்னது இல்லைங்களா, சமைத்த உணவில் பாதி சத்துக்கள் தான் கிடைக்கிறது. சமைக்காமல் சாப்பிட்ற முழு சத்து கிடைக்கிறது. நீங்கள் ஒரு சோதனை பண்ணி பார்க்கறதா சொல்லுங்கள். காலை உணவு நீங்கள் சமைக்காத காய்களை சாப்பிடுறது. பொதுவாகவே வெள்ளரிக்காய் பெருசாக சாப்பிடுறது, பீட்ரூட் அப்படிதான் சாப்பிடுறது, கேரட் அப்படிதான் சாப்பிடுறது. ஆனால் வண்டியில் விட்டு போய் இந்த முட்டைக்கோசெல்லாம் வச்சுருக்காங்க சாப்பிட்றாங்க, இது பண்ணி சாப்பிட்றீங்களா? அதை போட்டு இடையே கடை போட்டு சாப்பிட்றீங்க. நீங்கள் நம்ம முதல்ல வந்து எல்லோரும் சாப்பிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க. நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் போய் வண்டியில் பானிபூரி பேர் போட்டு சாப்பிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியும், சாப்பிட்டா தானே தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. சாப்பிட்டுக்கிறோம், சாப்பிட்டு போட்டு சிந்திச்சுக்கிறோம், அதனால அங்கேருந்து வெளியே நிற்கிறோம். அதனால அதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் அத்தனை விதமான கிருமிகள் இருக்குதுங்க. உடல் புழு, கொக்கி புழு, நாடா புழு போன்ற பல பிரச்சனை இருக்குது. சார், இதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமா? வெளியில் போனால் அத்தனை வண்டி இருக்குது, நீங்களே இந்த சங்கத்திற்கு சொல்றது கிடையாது. இந்த காலத்தில் தான் அப்படி இருக்கிறது தான் நாங்கள் மீண்டு வருவோங்க. சரிங்களா? அதுக்காக பேசுகிறோம், இல்லைன்னா பேச வேண்டியது இல்லையே. சரிங்களா? அதனால அதெல்லாம் மைதா மாவு கலந்தது. நீங்கள் இப்போல்லாம் நிறைய வந்து வீட்டிலே செய்யலாம். நீங்கள் நம்ம கடைக்கெல்லாம் நம்ம ஜென்ஸெல்லாம் போடணும் போட என்ன செய்யணும்னா, வீட்டில் செய்யாத உணவு தான் வந்து நாங்கள் சாப்பிடாம விரும்புவோம். இந்த இல்லைங்களா? கரெக்ட் இல்லை, தப்பு இல்லை. இப்போ நீங்கள் அதையெல்லாம் வீட்டிலேயே செய்யலாம். இப்போ எனக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறேங்க. ஏற்கனவே ஐயா கூப்பிட்டு இருப்பாரு,